யோசுவா தொடங்கும்போது எப்படி தெரியுமா தொடங்குது? மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. மோசேயின் ஊழியக்காரன், கடவுளோட ஊழியக்காரன் கிடையாது. அவனுக்கு பேர் என்னவா? மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. ஆனா யோசுவா புக் எப்படி முடியுதுன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. கை தட்டுங்க, ஆமென். எவன் ஒருவன் மோசேக்கு ஊழியக்காரனாய் இருக்கிறானோ அவன் தான் கர்த்தரின் ஊழியக்காரனாய் மாற முடியும். ஒருத்தர் தொடங்கும் போதே கர்த்தரோட ஊழியக்காரன் தொடங்கினானா இங்கே சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். தொடங்குறப்ப கர்த்தரின் ஊழியக்காரனே ஒருத்தன் தேவன் தொடங்குறதே இல்லை. அவன் தொடங்கும் போது மோசேயின் ஊழியக்காரனாய் தான் துவங்குகிறான். இட் இஸ் வெரி சிம்பிள் மை பிலவட் பிரதர்ஸ். எப்படின்னா, இந்த யோசுவா வரான் கடவுள்கிட்ட, ஆண்டவரே எங்கள் தலைவருக்கு ஒரு 10 கட்டளைகள் கொடுத்தீங்க, எனக்கு 11 to 20 வரைக்கும் தருவீங்கன்னு நினைச்சிட்டு போறான். அவர் சொல்றார், தம்பி மோசே உனக்கு எனக்கு என்னையா தரப்போறீங்கன்னு கேட்கிறான். மோசே உனக்கு கற்பித்த, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த மாத்திரம் ரொம்ப முக்கியம். அவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதை மாத்திரம், ஓகே, அதை மாத்திரம், அதை என்ன பாருங்க, அதை மாத்திரம் செய்ய கவனமா இரு, போதும். அதுக்கு மேல ஓவர் திங்கிங் வேணான்றாரு. எவ்வளவு பீஸ்ஃபுல்லான லைஃப் பாருங்க. கை தட்டுங்களேன். எனக்கு ஒரு வேலை இல்லை. எங்க லீடர் எனக்கு என்ன ரெவலேஷன் சொல்றோம் அந்த ரெவலேஷன் நான் போயிட்டே இருக்க வேண்டியதான்.